இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாட்களில் தேவனுடைய கிருபை நம் மேல் இருக்கிறபடியினால் அவருடைய வார்த்தைகளை நம்ம உட்கொண்டு கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை போஷித்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை நமக்கு நமக்கு நம்ம சாப்பிடுகிற ஆகாரம் நம் சரீரத்துக்கு பலனை கொடுக்கிறது போல, இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்மை பலப்படுத்தும்படியாய் ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை அவர் நமக்கு தந்து, நம்மை பலப்படுத்தி, அவருக்குள் நம்மை நிலைநிறுத்தும்படியான காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் நம்மில் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் நிச்சயமா விசுவாசிக்கிறேன். ஒருவேளை இங்க காலையில கேட்கிற வார்த்தை மாத்திரம் இல்ல, நீங்க மற்ற நேரங்கள்லயும் உங்களோடு கூட தேவன் இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார் என்பதை நான் நிச்சயமா விசுவாசிக்கிறேன். பலருக்கு இந்த சுவிசேஷத்தை கேட்டு நெறைய பேருடைய லைஃப்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நடக்கிறத நான் அறிந்து ரொம்ப சந்தோஷமா ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. காரணம் என்னன்னா, இன்னைக்கு நம்ம இந்த உலகம் எதை கற்றுக் கொடுக்கிறது? பொதுவா மற்ற நம்ம பிரசங்கங்களும் எதை கற்றுக் கொடுக்குன்னா, வெளியில நமக்கு நடக்கிற அற்புதங்களை குறித்து இது எப்படி நடக்கும்? எப்படி இருந்தா இந்த அற்புதம் நடக்கும்? இப்படிங்கிற இந்த போதனைகள் நம்மள சில நேரம் சோர்வுகளுக்குள்ள நடக்காதபோது சோர்வுகளுக்குள்ள கொண்டு போயிருது. ஆனா, இன்னைக்கு நமக்குள்ளே நடக்கிற மாற்றங்கள், நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை அது நிரந்தரமாய் மாற்றுகிறதை நெறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நெறைய பேர் இந்த வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்க. அ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத எதுவும் அது நம்முடைய வாழ்க்கையில ரியாலிட்டியா மாறாது. இன்னைக்கு பிரசங்கங்கள பல கேட்டுக்கொண்டே இருக்கலாம். ஆனா, அத நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல அப்படின்னா, அது நம்முடைய வாழ்க்கையில நிஜம் ஆகாது. ஏதோ ஒரு 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 பிரசங்கத்த கேட்டாலும், இதுல சொல்லியிருக்கிறபடி நான் ஃபாலோ பண்ணுவேன். இதுதான் என்னுடைய வாழ்க்கைக்கு தேவன் தந்த வார்த்தையா இருக்கிறது. அப்படிங்கிறத யார் ஒருவர் அத வாழ்க்கையாய் வாழ ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாய் அந்த வார்த்தைகள் 100 மடங்கு பலன் தரும். இல்ல, இது இப்படி இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க? இவங்க என்ன சொல்றாங்கன்னு இப்படியே அலைந்து திரிந்து கொண்டிருந்தோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் பார்க்கவே முடியாது. நம்ம ஒண்ண கேட்டோம். இது இப்படி இருக்கு. ஆண்டவர் இப்படிதான் சொல்லியிருக்கிறாரு. இந்த வார்த்தைய நான் பிராக்டிஸ் பண்ணணும். இத என் வாழ்க்கையில நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். இதுதான் நிஜம். இதுதான் சத்தியம். அப்ப இந்த சத்தியத்த நான் உள்வாங்கி நான் இத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினால் ஒழிய, என் வாழ்க்கையில மாற்றங்கள நான் பார்க்க முடியாதுங்கிற இருதயம் நமக்கு இருக்கும் என்றால், நம்ம நிச்சயம் அடுத்த லெவலுக்கு நம்ம போயிட்டே இருப்போம். இல்ல, இது கேட்கிற வார்த்தைகள் நல்லா புதுசா இருக்கு. இது வித்தியாசமா இருக்கு. அப்படின்னு நம்முடைய அறிவை வளர்க்கும்படிக்கு நம்ம இந்த வார்த்தைகள கேட்டுட்டு இருந்தோம்னா, அதனால் யாருக்கும் பிரயோஜனம் இல்ல. நான் விசுவாசிக்கிறேன், இங்க வந்திருக்கிற எல்லோரும், இத கேட்கிற எல்லோரும் உங்க லைஃப்ல இத எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்கங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். நம்முடைய நாலேட்ஜ வளர்க்கிறதுக்காக நம்ம இந்த இடத்துல கூடி வரல. அவர எக்ஸ்பீரியன்ஷியலா நம்ம எவ்ளோ தூரம் அவர எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். இதுதான் அவருக்கு சந்தோஷம். நமக்கு நம்ம வேத அறிவை வளர்த்துக் கொள்றதுல, அது தேவனுக்கு உண்மையான ஒரு சந்தோஷத்த கொடுக்க முடியாது. நம்ம பார்த்தோம். அதாவது பலிகளை காட்டிலும் தேவனுக்கு அவரை அறிகிற அறிவை பெறுகிற மனுஷன் தான் என்னவா இருப்பானா, அவருக்கு பிரியமானவனாய் இருப்பானாம். அப்போ அவ் அவரை அறிகிற அறிவை உடைய மனிதன் அவன் தேவனுக்கு பிரியமாயிருக்கிறான். அவன் தேவனில் என்ன செய்ய முடியும்? வளர முடியும். தேவனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு வரும்படியாகத்தான் தேவன் இந்த நாட்களில் நம்மையும் இந்த பூமியில பிறக்க வைத்து இந்த நாட்கள்ல இந்த சத்தியங்கள் எல்லாம் நாம் அறியும்படிக்கு கிருபை செய்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை இது நான் பேசுறது மாத்திரம் இல்ல. நீங்க மற்றவங்க பேசுறதையும் கேட்கலாம். ஆனா நீங்க ஒண்ண உணரணும். எது உங்களுக்குள்ள சந்தோஷத்தையும், சமாதானத்தையும் கொண்டு வருகிறது.
எது உங்களுக்கு விடுதலைய கொண்டு வருது? அந்த வார்த்தைகள மாத்திரம் நீங்க கேளுங்க. நான் ஒரு நாளும் என்னுடையத மட்டும் கேளுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா, உங்களை குழப்புகிற, உங்களை பயமுறுத்துகிற, உங்கள தேவனை விட்டு தூரமாய் பிரிக்கிற அப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு நீங்க கவனமா இருங்க. அ ஏன்னா இந்த நாட்கள்ல நம்ம சரியான சத்தியத்த கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது, நம்மள டிஸ்ட்ராக்ட் பண்ணும்படியாய் சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கலாம். அதற்கு நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். அதற்கு நீங்க கவனமா இருங்க. உங்கள வழி விலகி போகும்படி, உங்கள தேவனை விட்டு தூரப்படுத்தும்படியான வார்த்தைகளை நீங்க கேட்கும் பொழுது, இது தேவனிடத்திலிருந்து வரலங்கிறத நீங்க ஆழமாய் நீங்க அறிந்து கொள்ளணும். அதுக்காக தான் இதெல்லாம் நீங்க கேட்க உங்களுக்கே தெரியும். எது சரியானது, எது தவறானது. நம்ம இன்னைக்கு யாரா இருக்கிறோம்? எப்படி தேவன் நம்மை மாற்றி இருக்கிறார்? அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வரணும். இன்னும் நம்ம ஏதோ அவர ரீச் பண்ணணும். அவர பிரியப்படுத்துறதுக்கு நான் இத செய்யணும், அத செய்யணும் அப்படிங்கிற இடத்துல நம்மை தேவன் வைக்கவில்லை. நமக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டாரு. அவருடைய அன்பை நம்ம உணர, நமக்குள்ள நடக்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் தான் இன்னைக்கு உங்க எல்லோருக்குள்ளயும் நடக்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷனா நீங்க அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்க. இன்னைக்கும் அந்த 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல உள்ள அடுத்த பகுதிய நம்ம பார்க்க போறோம். வாசிக்கலாம். 1 பேதுரு 1, 2. பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்த தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் we are chosen. நம்ம தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அடுத்ததால் ஆவியானவராலே நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அனுதினமும் நம்ம ஆவியானவரால நம்ம பரிசுத்தமாக்கப்படுகிறோம் என்பதை நம்ம தியானித்தோம். அடுத்ததாக கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள். அப்போ இந்த கீழ்ப்படிதல் இன்னைக்கு நிறைய போதனைகள் எப்படி வந்துருச்சு அப்படின்னா, நம்ம புது உடன்படிக்கைக்கு கீழ வந்துட்டோம். கிருபைக்கு கீழ வந்துட்டோம். தேவன் எல்லாத்தையும் மன்னிச்சுட்டாரு. அதனால எப்படினாலும் வாழலாம். அப்படின்னு சொல்லி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை குறித்ததான காரியங்கள் இப்போ நெறைய இடங்கள்ல அது இல்ல. அதனால தான் மக்கள் என்ன செய்றாங்க, பலர் விழுந்து போறாங்க. இன்னைக்கு சரியான சத்தியத்தை நம்ம அறிந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நம்ம எதினால் விளங்கிக் கொள்ளலாம் என்றால், ஒரு மனுஷன் இப்போ நம்மளே இருக்கிறோம். நம்ம யாராவது நம்மிடத்துல ரொம்ப அன்பு செலுத்துனாங்கன்னா, அவங்க சொன்ன வார்த்தைய அப்படியே நம்ம கேட்போம். அது அப்படி அந்த வார்த்தைய அப்படியே கேட்டு அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறவர்களா இருப்போம். ஆனா, இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம், அதாவது ஒரு பக்கம் நீ பாவி பாவிங்கிற இதுல அப்படி உட்கார வைக்குது. இன்னொரு பக்கம் உனக்கு பாவமே இல்ல. நீ என்ன செஞ்சாலும் அவர் பாவம் உன்னைய அவர் ரத்தம் உன்னைய கழுவிரும். நீ எப்படினாலும் அவர் கிருபை உன்னைய தாங்கிக் கொண்டிருக்கு. அவர் கிருபை உன்ன நடத்துது அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு கூட்டம். இது 2ம் சரியானது அல்ல. ஒண்ணு நம்ம புரியணும். நம்ம இன்னைக்கு கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ உண்மையாய் ஒரு மனிதன் அந்த தேவனுடைய அன்பை அறிவான் என்றால், அவன் நிச்சயம் தேவனுக்கும், தேவனுடைய வார்த்தைக்கும் அவனால் கீழ்ப்படியாமல் இருக்க முடியாது. அவருக்கு பிரியமாய் வாழ்கிறதுல அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். இன்னைக்கு அப்படிப்பட்ட சந்தோஷம் நமக்குள்ள இருக்கா? இல்ல, ஆண்டவர் இப்படித்தான் சொல்லியிருக்கிறாரு. இப்படிதான் நான் வாழணும்னு சொல்லியிருக்கிறாரு. எனக்கு இப்படி இப்படி ஆலோசனைகளை தேவன் கொடுத்திருக்கிறார். நான் இப்படி வாழ்றது தான் அவருக்கு பிரியம். என்னை அவர் நேசிக்கிறார்னா, நான் இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் நமக்கு இருக்கிறதா? அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கீழ்ப்படிதலுக்கும் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அப்போ நம்ம ஏதோ நம்ம தேவனுடைய பிள்ளைகள் ஆக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கீழ்ப்படுகிறது இல்ல. நம்ம ஏன் கீழ்ப்படுகிறோம்னா, நம்ம அவருக்குரியவர்களாய் நம்ம மாறிட்டோம். அவருக்கு சொந்தமானவர்களாய் நம்ம மாறிட்டோம். அவருடைய அன்புக்குரியவர்களாய் நம்ம மாறிட்டோம். அதனால தான் இயேசு சொல்றாரு, "ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால், அவன் என் கட்டளைகளை கைக்கொள்ள கடவன்." அப்போ ஒபீடியன்ஸ் எங்க ஃப்ளோ ஆகும் அப்படின்னா,
ஒரு இருதயம் தேவனுடைய அன்பினால் தொடப்பட்ட இருதயத்துல நிச்சயம் அப்படிப்பட்ட இருதயம் கீழ்ப்படிதலின் இருதயமாயிருக்கும். அப்போ இது ரட்சிப்பு, அப்படி ரட்சிப்பின் ஒரு கனியாய் இந்த கீழ்ப்படிதல் இருக்குது. நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம். இந்த ரட்சிப்புல வரக்கூடிய ஃப்ரூட் தான் கீழ்ப்படிதல். அப்போ கிறிஸ்து நம்முடைய இருதயத்தை இன்னைக்கு அவர் என்ன செஞ்சுட்டாரு? ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய இருதயத்தை அவர் பிடித்துக் கொண்டிருக்கிறார் என்றால், ஒபீடியன்ஸ் அந்த கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது சந்தோஷமா இருக்கும். அது ஒரு சுமையாய், ஒரு பர்டனா இருக்காது. இன்னைக்கு கிறிஸ்துவை நேசிக்கிறவர்கள் அவருடைய வார்த்தைய நம்ம இப்படிதான் சொல்லியிருக்கிறாரு. நம்ம நேசிக்கணும். சத்துருக்கள கூட நேசிக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்படின்னு சொன்னா, அந்த வார்த்தை அவங்களுக்கு ஒரு ஜாயா ரிசீவ் பண்ணுவாங்க. அத ஒரு பர்டனா ரிசீவ் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு இந்த கட்டளைய நம்ம கைக்கொள்றோமா? அவங்க எதிரா இருந்தா கூட, அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி மனதார அவங்கள பிளெஸ் பண்றோமா? இல்ல. அவங்க அப்படிதான். அவங்க ஒரு நாள் அவங்க நல்லா இருக்க மாட்டாங்க. அவங்க திருந்த மாட்டாங்க. அவங்க அப்படித்தான். அப்படின்னு உங்களுக்கு எதிராய் செயல்பட்டவர்களை குறித்து நம்ம சபித்துக் கொண்டிருக்கிறோமா? இங்க கிறிஸ்துவினுடைய அன்பை எந்த ஒரு மனிதன் உணர்ந்து கொள்ளுகிறானோ, அவன் தேவனுடைய வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படுகிறவனா இருப்பான். நீங்க வாசிச்சு பாருங்க. இந்த மத்தேயு 5, 6, 7 இந்த மலை பிரசங்கங்கள்லலாம் அவர் எத்தன வார்த்தைகள நமக்கு கொடுத்திருக்கிறார். கட்டளைகளாய் அவர் கொடுத்திருக்கிறார். இதுல ஒழுங்கா ஃபாலோ பண்ணாலே அது பெரிய விஷயம். ஆனா, எதையுமே நம்ம ஃபாலோ பண்ணாம, நமக்கு ஏன் இது நடக்கல? அது நடக்கல. இது ஏன் அப்படி இருக்கு? அது ஏன் இப்படி இருக்கு? இப்படின்னு சொல்லி தேவனையே நம்ம கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அவர் அன்பான நல்ல தகப்பன். அவர் நம்ம எப்படி இருந்தாலும், அவரிடத்தில் வருகிறவனை ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுகிறதில்லையாம். அப்போ அவர்கிட்ட வர்ற அ ஒருத்தரையும் அவர் புறம்பே தள்ளலன்னா, இன்னைக்கு அப்படிப்பட்ட அன்பை நம்ம என்ன செய்யணும்? உணரணும். எனக்கு சமீபத்தில ஆண்டவர் என் கூட இத ஒரு பிராக்டிகலா நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். கடந்த வாரம் நான் சர்ச்சுக்கு போயிருக்கிறப்போ, முந்தியெல்லாம் எனக்கு எப்படி இருக்கும், பல வருஷங்களுக்கு முன்னாடி நான் போகும்போது, அ லேட்டா வர்ற மக்கள பார்க்கும்போது, எனக்கு ரொம்ப இரிட்டேஷனா இருக்கும். அதுலயும் லேட்டா உட்கார்ந்திருக்கிறவங்களுடைய கம்ஃபர்ட்டையும் அவங்க கெடுத்து, அவங்க நடுவுல உட்காரும்போது, "இப்படி பண்றாங்களே, இவங்க ஏன் இப்படி பண்றாங்க?" அப்படின்னு சொல்லி, எனக்கு மைண்ட்ல ஒரு இரிட்டேஷன் இருக்கும். ஆனா, இந்த கடந்த வாரத்துல நான் சர்ச்ல போய் உட்கார்ந்தப்போ, அ அவங்க லேட்டா வர்றவங்கள பார்க்கும்போது ஆவியானவர் என் கூட பேசுறாரு. என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒரு காலும் புறம்பே தள்ளுகிறதில்லை. என்ன தேடி வந்திருக்கிறான். என்ன தேடி அந்த பிள்ளை வந்திருக்குது. நான் புறம்பே தள்ள மாட்டேனா? நீயும் யார குறித்தும் அப்படிப்பட்ட எண்ணங்கள் உடையவளா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி, ஆவியானவர் என்னுடைய உள்ளத்தில் அவர் பேசினப்போ, உண்மையாவே சொல்றேன். அந்த தேவ அன்பு அப்படிப்பட்டவர்களை பார்க்கும் பொழுது, எனக்கு அந்த அன்பினால் நான் நிரப்பப்பட்டேன். அப்போ இன்றைக்கு இப்படி ஆவியானவருடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? நம்ம எல்லாமே ஜட்ஜ்மென்ட் மோடுலயே நம்ம மக்கள பார்த்துக்கொண்டு நியாயம் தீர்த்துக் கொண்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட இருதயம் நமக்கு இருக்கக்கூடாது. நம்ம நிச்சயமா நம்முடைய எண்ணங்கள் வேறுபடும் பொழுது, நம்ம ஆவியானவரை சார்ந்து இருப்போம்னா, இந்த ஆவியானவர் நமக்குள் அவர் இடைப்படுகிறவராய் இருக்கிறார். நம்ம எப்படி வாழணும்? எப்படி ஒவ்வொரு மனிதனையும் நம்ம எப்படி பார்க்கணும்? யாக்கோபுல அததான் சொல்றாரு. "நீ தேவன நீ துதிக்கிற, அவருடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனை நீ சபிக்கிறாயே! அப்படி என் சகோதரரே இப்படி இருக்கலாகாது. துதித்தலும், சபித்தலும் ஒரே நாவிலிருந்து புறப்படலாகாது." நம்ம காணிக்கைய செலுத்துறதுக்கு முன்னாடி, உன் சகோதரர் மேல உனக்கு ஒரு குறை இருக்கும் என்றால், அங்க போய் ஒப்புரவாகிட்டு வந்து செலுத்து. அப்படின்னு சொல்லி இயேசு சொல்றாரு. இன்னைக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நம்ம செய்றோமா?
இன்னைக்கு கசப்பும் வெறுப்பும் நம்முடைய வாழ்க்கையில இருக்குதா அப்படின்னா, உண்மையாய் அவருடைய வார்த்தைக்கு நம்ம இன்னும் என்ன செய்யல? செவி கொடுக்கல. ஒருவேளை நம்முடைய பலத்தினால இத செய்ய முடியாது. ஒருவேளை நிச்சயமாய் நமக்கு பல துரோகங்கள செஞ்சிருப்பாங்க. நமக்கு எதிரான காரியங்கள நம்மள குறித்து தேவையில்லாத வார்த்தைகள பேசியிருப்பாங்க. நம்முடைய பலத்தினாலே அதெல்லாம் மேற்கொள்ள முடியாது. ஆனா ஆவியானவருடைய ஒரு ஹெல்ப்ப நீங்க கேட்கும் பொழுது, இந்த ஆவியானவர் தேவனுடைய அன்பை உங்களுக்கு விளங்க பண்ணி, இந்த எண்ணங்களிலிருந்து உங்கள வெளியே கொண்டு வந்து, தேவனுடைய அன்பை பெரிதாய் பார்க்க செய்யும் பொழுது, நமக்கு மன்னிப்பு அப்படிங்கிறது ரொம்ப எளிமையானதா இருக்கும். அவங்க ஏன் அப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள நெறைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அவங்களுக்குள்ள நெறைய இன்செக்யூரிட்டீஸ் இருக்கும். அவங்களுக்கு நீங்க வளர்ச்சி அடைகிறத பார்த்து, அவங்களுக்கு உங்களுக்குள்ள ஒரு பொறாமை எண்ணங்கள் இருக்கும். இதெல்லாம் என்னன்னா, ஆர்ஃபன் மைண்ட் செட். உங்களுக்கு எதிராய் செயல்படுகிற நபர்கள், தேவனை உண்மையாய் ஆ ஆராதித்து நேசிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள், எல்லாருமே எப்படி இருப்பாங்கன்னா, ஆர்ஃபன் மைண்ட் செட் உடைய பீப்பிளா தான் இருப்பாங்க. இந்த ஆர்ஃபன் மைண்ட் செட் இருக்கிறவங்களுக்கு தேவனை தகப்பனாக அவங்க ஒரு நாளும் பார்க்க முடியாது. அவங்களுக்கு யாருமே இல்லாதத போலவும், நம்மள தேவன் நம்மள நேசிக்கல, நம்மள கைவிட்டுட்டாரு, நமக்கு அவர் செய்ய மாட்டாரு, அப்படிங்கிற எண்ணங்கள் உடையவர்கள் தான் பெரும்பாலும் நமக்கு எதிராய் நிற்பவர்களாய் இருப்பார்கள். அப்போ நம்ம ஒரு காலம் வரும். அவருக்குள்ள நம்ம அ ஸ்திரப்பட நமக்குள்ள அவங்க இடத்துல இருந்து அவங்க நம்ம எப்படி பார்க்கிறாங்க? இவங்களுக்குள்ள இப்படி ஃபீல் பண்றதுனால தான், அவங்க நம்மள இப்படி வேற்றுமையாய் பார்க்கிறாங்க. நம்ம மேல வெறுப்பா இருக்கிறாங்கன்னு, அவங்க இடத்துல இருந்து அவங்கள நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். அப்போ இயற்கையாகவே நமக்கு அவங்கள ஈஸியா மன்னிக்கிறதுக்கு அந்த காரியங்கள் நமக்கு உதவி செய்கிறதா இருக்கும். அப்போ அதே போல இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு அவர் சொல்லிட்டாரு, கவலையே படக்கூடாதுன்னு அவர் சொல்றாருன்னா, இன்னைக்கு கவலைப்பட்டுட்டே தான் இருக்கிறோம். இவ்வளோ சத்தியங்கள கேட்ட பிறகும், கவலை அப்படிங்கிறது இருதயத்த விட்டு போகல அப்படின்னா, இன்னமும் அவரை அறிகிற அறிவு எங்க இருக்கு? நாலேட்ஜ்ல தான் இருக்கு. மைண்ட்ல தான் இருக்கே தவிர, இருதயத்துல அவரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. இருதயத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத வரைக்கும், நம்ம அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழவும் முடியாது என்பதுதான் நிஜம். அப்போ இந்த வார்த்தை இப்படி சொல்லுது. நான் இந்த வார்த்தைக்கு இப்படி நான் தேவனுக்கு கீழ்ப்படியணும். அவர் என் மேல அளவு அளவு கடந்த அன்பு, ஆழமான அன்பு என் மேல வைத்திருக்கிறார். அப்படிங்கிறத எந்த ஒரு மனிதன் உணர்கிறானோ, அவன்தான் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவனா இருப்பான். இல்ல அப்படின்னா, அவருடைய வார்த்தைய நான் கேட்கும்போதே நெறைய பேருக்கு என்ன செய்யும்? இரிட்டேஷன் ஆகும். இது எப்படி முடியும்? இது எப்படி சாத்தியம்? அவரு கடவுள். அவரு சொல்லுவாரு, அவரு செய்வாரு. நம்மளால இது முடியுமா? அப்படின்னு நினைவுகள் வருதுன்னா, நமக்குள்ள இந்த முதலாம் ஆதாம் பலமாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த முதல் ஆதாமினுடைய எண்ணங்கள் பொறாமை, பெருமை, கோபம், கசப்பு, வெறுப்பு, ப அந்த மூர்க்கங்கள், தூஷணங்கள் இது எல்லாம் நமக்குள்ள இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஆடம இன்னும் நம்ம களைந்து போடல. பழைய மனுஷனை களைந்து போடல. உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாய் இன்னமும் நாம் மாறவில்லை. எவன் ஒருவன் உள்ளத்திலே புதிதான ஆவி உடையவனாய் அவன் மாறுகிறானோ, அவனுக்கு இந்த வார்த்தைய சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுவான். அப்படிப்பட்ட சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுகிற மனதை உடையவன் தான் கற்பாறையின் மேல் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடப்படுகிறான். இந்த வீடு இப்படி கண்மலையாகி அவர் மேல கட்டப்பட்ட அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மனிதர்கள் அப்படிதான் இருப்பாங்க. புயல் அடிச்சாலும், காற்றடிச்சாலும் எதுவும் அவங்கள அசைக்க முடியாது. ஆனா, மணல் மேல கட்டப்பட்ட அப்படிப்பட்ட
ஒரு அப்படி அப்படி நம்ம கட்டப்பட்டிருக்கிறோம் என்றால், சின்னதா ஒரு காற்றடிச்சா போதும், அந்த வீடு என்ன செய்துரும்? கீழ விழுந்துரும். அதுபோல நாம் வாழக்கூடாது என்பதைத்தான் தேவன் நமக்காக அதை கற்றுக் கொடுக்கிறார். பெருமழை வந்து கன்மலையாகிய அவரின் மேல நம்ம கட்டப்பட்டிருக்கிறோம். அவர் வார்த்தையின் மேல. அவர் வார்த்தை என்ன சொல்லுது? அதுதான் எனக்கு வாழ்க்கைன்னு சொல்லி, நம்ம அவரின் மேல நம்ம கட்டப்பட்டிருக்கிறோம் என்றால், நம்முடைய வாழ்க்கை ஒரு நாளும் அசைக்க முடியாததாய் இருக்கும். இந்த அன்பு, தேவ அன்பு நமக்கு இந்த கீழ்ப்படிதலை அது ரொம்ப ஆசையா நம்ம அவருக்கு கீழ்ப்படிய ஆரம்பிப்போம். அத ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம இந்த நியாயப்பிரமாணத்துலலாம் இத இத செய்யணும், இத செய்யணும், இத செஞ்சா தான் நமக்கு அத செய்வாரு அப்படின்னு ஏதோ நம்மளுடைய முயற்சியில நம்ம பல காரியங்கள நம்ம செஞ்சிருப்போம். ஆனா, இந்த கிருபையின் கீழ நம்ம வந்த பிறகு, இந்த கிருபையை உணர்ந்து கொண்டவர்கள், அவருடைய அன்ப உணர்ந்து அவங்க என்ன செய்வாங்க? கீழ்ப்படிதலை சந்தோஷமாய் தேவனுக்கு கீழ்ப்படிய ஆரம்பிப்பாங்க. இப்படிப்பட்டவர்கள் தான் தேவனுக்கு பிரியமானவர்கள். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள். அப்போ அடுத்ததா நம்ம பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும். இது இந்த இது இந்த உடன்படிக்கையின் இரத்தத்தை குறித்து, இந்த பழைய ஏற்பாட்டிலேயே உடன்படிக்கையின் இரத்தத்தை குறித்து சில காரியங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யாத்திராகமம் 24:8. அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து, இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து, கர்த்தர் உங்களோடு பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்றான். ஆ. இது பழைய உடன்படிக்கையில செய்யப்படுகிற காரியம். இரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து, இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோடே பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே. இதுதான் பழைய ஏற்பாட்டுல ஒரு நிழலா, ஒரு ஷேடோவா, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு ஒரு ஷேடோவா இருக்கக்கூடிய காரியங்கள் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ரத்தத்தை எடுத்து ஜனங்கள் மேல என்ன செய்யறாரு? அவர் தெளிக்கிறாரு. தெளித்து உங்களோடே பண்ணின உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே. அவர் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். அந்த உடன்படிக்கை அது என்றென்றைக்கும் உள்ளது. அந்த உடன்படிக்கைக்கு அவர் என்ன செய்ய மாட்டார்? அவர் மீறவே மாட்டார். அவரால உடன்படிக்கைக்கு மீற முடியாது. அவர் உடன்படிக்கையை காக்கிற தேவன். இது பழைய உடன்படிக்கையில அவங்க அந்த அந்த அதாவது அந்த பழைய நாட்கள், ஆபிரகாமின் நாட்கள்லாம் இந்த இரத்தத்தின் மூலம் உடன்படிக்கை பண்ணிட்டாங்கன்னா அதை மீறவே மாட்டாங்களாம். மனிதர்களுக்கு மனிதர்களே அப்படித்தான் இருந்திருக்கிறாங்க. அதனாலதான் தேவன் ஆபிரகாமிட்ட இறங்கி வந்து அந்த இரத்தத்தின் மூலம் அவர் உடன்படிக்கை செய்கிறார். காரணம் என்னன்னா, ஒரு இரத்தத்துல உடன்படிக்கை செஞ்சிட்டோம்னா அவங்க அதை மீறவே மாட்டாங்கங்கிறது மனுஷனுடைய ஆழ் மனதுல பதிக்கப்பட்ட ஒரு காரியம். ரத்தம் தெளிக்கப்பட்டுருச்சு, ரத்தத்தினால் உடன்படிக்கை செய்திருக்கிறாங்கன்னா அத மனிதருக்கு மனிதர் மீற மாட்டாங்க. அதே போல இன்றைக்கு தேவாதி தேவன் இறங்கி வந்து அன்னைக்கு ஆபிரகாம் கூட அந்த அந்த காளையையும் ஆடையும் அங்க புறாவையும் அங்க வைத்து அங்க இரத்தத்தினால உடன்படிக்கை செய்கிறார். ஏன்னா ஆபிரகாமுக்கு புரியணும், தான் உடன்படிக்கையின் தேவன் என்பது அவனுக்கு புரியும்படியாய் தேவன் அங்க அப்படிப்பட்ட பலிகள் இரத்தத்தின் மூலம் அங்கே அவனோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். இங்க பழைய உடன்படிக்கையிலையும் மோசேயின் மூலமாக அப்படிப்பட்ட பலிதான் செலுத்தப்பட்டு ரத்தம் தெளிக்கப்பட்டு உடன்படிக்கையின் ரத்தமாய் அது கருதப்படுகிறது. இப்போ புது உடன்படிக்கைக்கு நம்ம வரும் பொழுது, புது உடன்படிக்கையின் கீழே நமக்காக பலியாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே சிந்தப்பட்டு நம்மேல் தெளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வாசிக்கலாம். புது உடன்படிக்கையில அவர் இங்க பழைய உடன்படிக்கையில நிறைய கட்டளைகள், 10 கட்டளைகள் உட்பட கிட்டத்தட்ட 613 கட்டளைகள் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது.
இன்னைக்கு நம்ம கூட அவர் என்ன உடன்படிக்கை செய்திருக்கிறார், புது உடன்படிக்கை என்னங்கிறத நம்ம அடிக்கடி பார்த்திருக்கிறோம். ஆனா மறுபடியும் மறுபடியும் அதை நினைப்பூட்டுகிறது நல்லதா இருக்கிறது. எபிரேயர் 8ஆம் அதிகாரத்துல அந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய இரத்தத்தினாலே நம்ம கூட பண்ணியிருக்கிற உடன்படிக்கை என்ன? பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல, கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. இப்போ இந்த பிரதான ஆசாரியராய் அவரே இருக்கிறார். அன்றைக்கு ஆரோன் எல்லாரும் ஆசாரியர்களா இருந்தாங்க. இன்றைக்கு பிரதான ஆசாரியராய் இயேசு கிறிஸ்துவே நமக்காக அங்கே நமக்காக ஒவ்வொரு நாளும் பிரதான ஆசாரியராய் அவர் அங்கே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா நம்ம பார்க்கும் பொழுது ஒவ்வொரு பிரதான ஆசாரியனும் காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி நியமிக்கப்படுகிறான். ஒவ்வொரு ஆசாரியனும் காணிக்கை செலுத்தணும், பலி செலுத்தணும். அப்போ செலுத்தும்படிக்கு ஏதோ ஒன்று இவருக்கும் என்ன செய்தான் தேவைப்படுகிறது. அப்பதான் அவர் செலுத்தும்படிக்கு தன்னுடைய இரத்தத்தையே அவர் என்ன செய்கிறாரு, அங்கே கொடுத்து நம்மை மீட்டெடுக்கும்படியாய் ஒரு உடன்படிக்கை அவர் செய்கிறார். 8வது வசனம். அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் சொல்கிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. அந்த உடன்படிக்கை என்ன அப்படின்னா, என்னுடைய பிரமாணங்களை நான் எழுதுவேன். அடுத்ததா அதுல மிக முக்கியமா பார்க்க வேண்டியது 12வது வசனம். நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த வசனம். புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதினாலே முந்தினதை பழமையாக்கினார். பழமையானதும் நான் நாள்பட்டதுமாய் இருக்கிறது. உருவளைந்து போகும் காலம் சமீபித்திருக்கிறது. இப்போ இந்த உடன்படிக்கை என்னன்னா, நம்முடைய பாவங்களை அவர் நினைக்கவே இல்லை. அதுதான் உடன்படிக்கை. நான் நினைக்கவே மாட்டேன்னு அவர் என்ன சொல்லி இருக்கிறார், நமக்கு உடன்படிக்கை செய்திருக்கிறார். நம்முடைய பாவங்களை நினையாதபடிக்கு அவருடைய ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரித்திருக்கிறதை, அந்த அன்பை நம்ம உணருவோம்னா நம்மால் பாவம் செய்ய முடியாது. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஏன்னா தேவனுடைய வித்து நமக்குள்ளே என்ன செய்தான் இருக்குது. இந்த வித்து எப்போ ஒரு ஒரு விழித்து எழும்புதோ, இந்த வித்து ஆக்டிவேஷன் ஆகுதோ, 2 வித்துகளும் நமக்குள்ள செயல்படுது. அந்த வித்தினுடைய நிலைமை அப்படியே அமுக்கப்பட்டு இந்த தேவனுடைய வித்து நமக்குள்ள இருக்கிற வித்து நமக்குள்ள ஒரு விழிப்பை அடைகிறதோ, அந்த மனிதன் தேவனை அதிகமாய் நேசிக்க ஆரம்பிப்பான். அந்த மனிதன் நிச்சயமாய் அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிவான். எனக்காக ரத்தம் சிந்தி என்னை மீட்டெடுத்து என் பாவங்களை அவர் நினைக்கவே மாட்டேங்கிற அளவுக்கு என்னை சுத்திகரித்திருக்கிறாரே, அவருக்காக அவருடைய வார்த்தையை நான் என்ன செய்வேன், கீழ்ப்படிவேன்னு சொல்லி அந்த அன்பு அவனை கீழ்ப்படிய வைக்கிறதை நாம் பார்க்கலாம். இன்னைக்கு இந்த வித்து நமக்குள்ள இருக்கிறத நம்ம உணராதபடியினாலதான் நம்ம என்ன செய்யறோம், பாவங்களுக்குள்ளயும் சோர்வுக்குள்ளயும் பயங்களுக்குள்ளயும் கலக்கங்களுக்குள்ளயும் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு தேவனுடைய வித்து எனக்குள்ள இருக்கு, அவருடைய வித்து எனக்குள்ள இருக்குதுன்னா, அவருடைய டிஎன்ஏ தான் எனக்குள்ள இருக்குதுன்னா, அவரை போலதான் நான் இருப்பேன். பிதா செய்கிற எல்லாவற்றையும் தான் நான் செய்கிறேன், பிதாவுக்கு சித்தமானதை தான் நான் செய்கிறேன்னு சொல்லி குமாரன் சொல்லுவார் என்றால், இன்றைக்கு அவருக்கு உடன் சகோதர சகோதரிகளா இருக்கிற நம்ம எல்லாரும் அப்படித்தான் நம்ம என்ன செய்வோம், வாழுவோம், வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அப்போ புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதினாலே முந்தினதை பழமையாக்கினார். முந்தினது என்னது? பழைய உடன்படிக்கை. மோசையின் மூலமாய் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. இந்த நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணணும்னு அவங்க இருதயத்துல அதையே தியானித்து கொண்டு இருக்கிறதுனால அவங்களால நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ண முடியல. ஆனா இந்த புது உடன்படிக்கையில நம்ம அவருடைய அன்பை நம்ம உணர்ந்து கொள்ளும் பொழுது,
அந்த அன்பு நமக்குள்ள எல்லா விதமான டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸையும் கொண்டு வருகிறதை நம்ம பார்க்கிறோம். இன்னும் சில வசனங்கள் வாசிக்கும் பொழுது நல்லா புரியும். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எபிரேயர் 9:14. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்கிறதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். நித்திய ஆவியினாலே, அதாவது இந்த பிரதான ஆசாரியர் தன்னுடைய இரத்தத்தை எடுத்து நம்ம கூட உடன்படிக்கை செய்திருக்கிறார். நம்ம கூட அவர் புது உடன்படிக்கையை எப்படி செய்திருக்கிறார்? தான் ரத்தத்தை வைத்து, அங்க பழைய ஏற்பாட்டின் நாட்கள்ல மிருகங்களுடைய ரத்தம், பறவைகளுடைய ரத்தம் என்ன செய்து சிந்தப்பட்டது. ஆனா இன்றைக்கு புது அந்த ரத்தத்தின் மூலம் செய்த உடன்படிக்கையே அவ்வளோ பவர்ஃபுல்லா அந்த வார்த்தைக்கு அவர் உண்மையுள்ளவராய் இருந்திருப்பார் என்றால், இன்றைக்கு தன்னுடைய ரத்தத்தை எடுத்துக்கொண்டு அவர் பிரதான ஆசாரியராய் அவர் பரலோகத்திற்குள் பிரவேசித்திருப்பார் என்றால், அந்த உடன்படிக்கை எவ்வளவு பவர்ஃபுல்லான உடன்படிக்கையா இருக்கும் என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம். தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நமக்கு, ஐயோ நான்லாம் இயேசுவை பத்தி சொல்லலாமா, நான் இவ்வளோ செஞ்சிருக்கிறேனே, இத்தனை பாவம் செஞ்சிருக்கிறேனே, இதெல்லாம் மீறி நான் போய் வார்த்தையை சொன்னா அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கா? இப்படியெல்லாம் நம்மை நாமே என்ன செஞ்சிருக்கிறோம்? குற்ற மனசாட்சிக்குள்ள நம்ம அகப்பட்டு இருந்திருக்கிறோம். ஆனா வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, நம்முடைய மனசாட்சியை கூட செத்த கிரியைகள் அற அவருடைய ரத்தம் சுத்திகரித்திருக்கிறது. அது ஜீவனுள்ள தேவனுக்கு நாம் தைரியமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவருடைய ரத்தம் அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்திருக்கு? முற்றிலுமாய் நம்மை சுத்தமாக்கி இருக்கிறது, பரிசுத்தப்படுத்தி இருக்கிறது. இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய மீட்பை நம்ம பெற்றிருக்கிறோம். இதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோம். இன்னும் ஒரு வசனம், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். எபிரேயர் 12:24. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் நம்ம எங்க வந்து சேர்ந்திருக்கிறோம்? இயேசுவின் இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறோம். ஆபேலுடைய ரத்தம் சகோதரன் மேல பழி வாங்குகிறத பத்தி தான் பேசிக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம்னா, ஆபேல் மரிச்சு போயிட்டான். ஆனா மரித்து போன பிறகு கூட அவன் சரீரம் முழுசா மரிச்சிருச்சு. ஆனா அவன் ஆத்துமா அங்க என்ன செய்தான்? அவனுடைய ரத்தம் என்ன செய்தான்? பழி வாங்குறத பேசிட்டே இருக்கான். இன்னைக்கு நம்ம வெளிப்புறமா மன்னிச்சிடுறோம்னு சொல்றோம். ஆனா உள்ளார்ந்த மனிதனிலே நாம் எல்லோரையும் மன்னிக்கிறோமா? ஆபேலுடைய ரத்தம் என்ன செய்து? பழி வாங்குறத பேசிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் அப்படி பேசிட்டு இருக்கோம்னா, இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த பூமியில வாழவே முடியாது. இன்னைக்கு நம்ம தான் நம்முடைய பாவங்களின் நிமித்தம் அவரை சிலுவையில் அறைந்தோம். ஆனா கூட அவருடைய ரத்தம் நம்மை குறித்து எதை பேசிக் கொண்டிருக்கிறதாம்? நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். அன்னைக்கு ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை போல இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் பேசல. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம், அப்ப அந்த ரத்தம் பேசிட்டே இருக்குதுன்னா, இந்த ரத்தமும் இன்றைக்கு நமக்காக ஒவ்வொரு நொடி பொழுதும் நமக்காக பேசிக் கொண்டிருக்கிறதை நாம் அறிய வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். இன்னைக்கு இந்த ரத்தத்திட்ட வந்து சேர்ந்துட்டோம்னா, இந்த ரத்தம் நம்ம 24 ஹவர்ஸும் நம்ம மேல ஸ்பிரிங்கிள் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது.
அன்றைக்கு மக்கள் கூடி வரும்போது மோசே அந்த பலி செலுத்தி அந்த ரத்தத்தை ஜனங்கள் மேல தெளிக்கிறாரு. ஆனா இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். எந்த இடத்துக்கு வந்துட்டோம்? சியோன் மலையினிடத்திற்கும், ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும், 1000 10,000 தேவதூதர்களிடத்திற்கும், இதெல்லாம் அந்த லிஸ்ட், நீதிமான்களுடைய ஆவிகள் இடத்திற்கு, பூரணராக்கப்பட்ட நீதிமானுடைய ஆவிகள் இடத்திற்கும், இப்படி ஒரு பெரிய இந்த இடத்திற்கு நம்ம என்ன செஞ்சிட்டோமா? வந்து சேர்ந்து விட்டோம். அப்போ இன்றைக்கு அவருடைய ரத்தம் தெளிக்கப்படுகிற இடத்திற்கு நம்ம வந்து சேர்ந்துட்டோம். அதனாலதான் பேதுரு எழுதுறாரு, ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள். இன்னைக்கு அவருடைய ரத்தம் நம்ம மேல என்ன செஞ்சிருக்கு? தெளிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவருடைய ரத்தம் நம்மை பூரணமாய் அது கழுவி இருக்கிறது, நம்மை சுத்திகரித்து இருக்கிறது. நம்மள அவருடைய ரத்தம் என்ன செஞ்சிருக்கு? மூடி இருக்கு. இன்னைக்கு அந்த ரத்தத்தை தாண்டி நமக்கு நம்ம ஏதாவது நம்ம அஃபெக்ட் பண்றதுக்கு எந்த ஒரு காரியமாவது நமக்கு எதிராய் அது செயல்பட முடியுமா? அப்போ இந்த காரியத்தை நம்ம என்ன செய்யணும்? நன்றாக புரியணும். நம்ம முற்றிலுமாய் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். நித்திய ஆவியினாலே பழுதற்ற பலியாக தம்மைத்தாமே அவர் ஒப்பு கொடுத்தபடியினால் நாம் தேவனால் நம்ம என்ன செய்திருக்கிறோம்? பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அவரால் நாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிங்கிறத நம்ம உணர உணர உணரதான் நமக்கு என்ன போகும்? பயம் என்பது போகும். இல்லைன்னா எப்பவுமே குற்ற மனசாட்சிக்குள்ள இருப்போம். இந்த குற்ற மனசாட்சி மேலும் மேலும் நம்ம பாவத்துக்குள்ளதான் தள்ளுமே தவிர, பாவத்துல இருந்து நம்மை வெளியே வர அது உதவி செய்யாது. அதனாலதான் இந்த முதலாம் உடன்படிக்கையில பிழை இருந்ததை தேவன் அறிந்து இந்த புது உடன்படிக்கையை அவர் நம்மோடு கூட செய்ததை எபிரேயர் 8 நீங்க திரும்பி 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 நீங்க மெடிடேட் பண்ணி பாருங்க. அதுல சொல்லப்பட்டிருக்கிறது அதுதான். இந்த முதலாம் உடன்படிக்கை தேவனிடத்துல கொண்டு சேர்க்கவில்லை. தேவனை தூரமாவே வச்சு பார்த்தது. ஆனா அது எது தவறு அப்படிங்கிறத நமக்கு புரிய வைத்தது. ஆனா தேவனை எப்படி பார்க்க வைத்தது? தூரமா அவர் எங்கேயோ இருக்கிறது போலவும், நம்மள நேசிக்காத மாதிரி, நம்மள கைவிட்ட மாதிரியுமே ஒரு ஒரு இடத்துலதான் அந்த ஜனங்கள் இருந்தாங்க. ஆனா நமக்கோ நம்முடைய மூத்த சகோதரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது நிமித்தம் நாம் இன்றைக்கு முற்றிலும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இந்த இந்த உணர்வோடு கூட தான் நம்ம என்ன செய்யணுமா? அவரிடத்துல போணுமா. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவும். வசனம் தெளிவா சொல்லுது, தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம். இன்னைக்கு இன்னமும் இதெல்லாம் நமக்கு புரியாம சபைகள்ல வேற வேற மாதிரியான போதனைகளை நம்ம என்ன செய்யறோம்? கேட்டுக்கொண்டிருந்தோம். நம்ம அப்பா கிட்ட போகும்போது எப்படி போலாமா? தைரியமா போலாமா. நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம். அதுக்கு முந்தின வசனம், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அப்போ நம்ம தைரியமா அப்பா கிட்ட போகணும்னு வசனம் சொல்லுது. நம்ம எப்படி இன்னைக்கு அப்பா கிட்ட போறோம்? கொலோசையர் 1 நம்ம பார்க்கிறோம், அவருடைய ரத்தத்தினால நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். வாசிக்கலாம். கொலோசையர் 1 21. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களை. அப்போ நம்ம துர்க்கிரியைகள்ல தான் இருந்தோம்.
அந்நியரா தேவனை விட்டு தூரமா தான் இருந்தோம். ஆனா துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்கள், நம்ம மனதுல தேவனுக்கு விரோதமாய் சத்துருவாய் நம்ம இருந்திருக்கிறோம். இருந்த உங்களையும் அவருடைய அன்புல மாற்றமே இல்லை. ஆதாம் விழுந்த பிறகும் அவருடைய அன்புல மாற்றம் இல்ல. அப்படி மாற்றம் இருந்ததுன்னா இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்திருக்கவே முடியாது. ஆனா அந்த ஜனங்களால என்ன செய்ய முடியல? அந்த அந்த அன்பை, தேவனுடைய அன்பை உணர்ந்து கொள்ளவே முடியாத இடத்துல இருந்தாங்க. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் துர்க்கிரியைகளினால் இவங்க செய்த கிரியைகளை வைத்து தேவன் அவங்கள நேசிக்க முடியாதுங்கிற இடத்துக்கு வந்து தேவனை அவர்கள் சத்ருவாய் பார்த்த இடத்தில் அவர்கள் இருந்தார்கள். இவங்க செய்யற கிரியையினால தேவனுங்களை நேசிக்க முடியாது அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனி இவங்களுக்குள்ள அந்த வித்து விழிப்படைந்தபடியினாலே இவங்க என்ன வந்துட்டாங்க? தேவனுக்கு தூரமானவர்களாய் மாறிவிட்டார்கள். ஆனா அப்படி இருந்த உங்களையும் எப்படி மாற்றி இருக்கிறாராம்? பரிசுத்தராய், குற்றமற்றவர்களாய், கண்டிக்கப்படாதவர்களாய் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்திலே அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். இன்னைக்கு தேவனோடு கூட நம்ம ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்க ஜெபிக்கும் பொழுதே நீங்க அவர் பக்கத்துல இருக்கிறத உணர்ந்து நீங்க ஜெபிப்பீங்கன்னா அந்த ஜெபம் மிகவும் வல்லமையுள்ளதா இருக்கும். என் ஜெபத்தெல்லாம் அவர் கேட்பாரா? நான் பேசுறத அவர் கேட்பாரா? அப்படிங்கிற இடத்துக்கு போனீங்கன்னா எப்பவுமே புலம்பிக்கிட்டு முறுமுறுத்துட்டு அழுதுட்டு தான் இருப்போம். நான் தைரியமா என் அப்பாட்ட போவேன். நான் என்ன இன்னைக்கு அவர் பரிசுத்தமாய் பார்க்கிறார், குற்றமற்றவளாய் பார்க்கிறார், கண்டிக்கப்படாதவளாய் என்னை பார்க்கிறார் அப்படிங்கிற ஒரு ஹார்ட் உங்களுக்கு இருக்கும்னா நீங்க தைரியமா அப்பா கிட்ட போவீங்க. நீங்க தைரியமா அப்பா கிட்ட பேசுவீங்க. நீங்க அதாவது அவருடைய அன்பை உணர்ந்து கொண்ட மனிதன் நம்ம ஏற்கனவே பார்த்தபடி அவர்கிட்ட நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பான். தேவைகளுக்காக தேவனிடத்துல போவதை விட, அப்பா நீங்க இப்படிதான் சொல்லியிருக்கீங்க, நீங்க இப்படிதான் எனக்கு செய்வீங்கன்னு சொல்லி அவரிடத்துல சந்தோஷமாய் உறவுக்காக அவன் போகிறவனாய் இருப்பான். அப்படியே நம்முடைய தேவைகள் இருந்தாலும் தைரியமா நம்ம அப்பாட்ட போய் சொல்லுகிற இடத்துலதான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, இந்த ரத்தத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு எப்பேற்பட்ட பாதுகாப்பு நமக்கு வைத்திருப்பார். அன்றைக்கு அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்பட்ட நிலைக்கால்கள்ல பூசப்பட்ட அந்த வீடுகளுக்குள்ள என்ன வர முடியலையா? சங்கார தூதன் வர முடியலையா? அந்த யாத்ராகமம் 12வது அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த காரியம் இருக்கும். அத வாசிக்கல. யாத்ராகமம் 12:7. அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல்கள் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து. இவங்க இது எதற்கு எல்லாமே ஷேடோவா இருக்குன்னா, அந்த ஆட்டுக்குட்டிய புசிக்கிறாங்க. அவருடைய ரத்தத்தை அதனுடைய ரத்தத்தை மேற் சட்டத்தில் என்ன செய்யறாங்களாம்? பூசுறாங்களாம். இது எல்லாமே அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் குறிக்கிற ஒரு ஷேடோவா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ அப்படிப்பட்ட நிலைக்கால்கள்ல ரத்தம் பூசப்பட்ட அந்த வீடுகளுக்குள்ள என்ன செய்யலையா? சங்கார தூதன் வரலையா? 13ஆம் வசனம். வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் பொழுது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்கு அடையாளமாயிருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அப்போ அந்த ரத்தம் நமக்கு எப்படி இருக்கா? இன்னைக்கு அந்த ரத்தம் அடையாளமா இருக்குதுன்னா இன்றைக்கு நமக்காக குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியானவராய் இருக்கிற கிறிஸ்துவினுடைய ரத்தம் நம்மேல் தெளிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அந்த ரத்தம் எவ்வளவு அடையாளமாய் பரலோகமும் பார்க்குது. இன்றைக்கு பாதாள உலகமும் அந்த ரத்தத்தை அடையாளமா பாக்குது. இன்னைக்கு நமக்கு எதிரா எந்த சத்துரு செயல்பட முடியும்? அந்த அங்க நடந்தது அதுக்கப்புறம் போடப்பட்டிருக்கும். அந்த வசனத்தை வாசித்துடலாம். நீங்க எடுத்தீங்கன்னா வாசிங்க. சங்கார தூதன் உள்ள வரலன்னு இருக்கும்ல அந்த வசனம்.
23 23. ஆ, கர்த்தர் ஆமா. எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலையின் ம், மேற்சட்டத்திலும் வாசல்களின் நிலைக்கால்களில் இரண்டிலும் ம். அந்த இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரகனை உங்கள் வீடுகளில் அதம் பண்ணுகிறதுக்கு வர ஒட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார். அங்க சங்கார தூதன் என்ன செய்ய முடியலையா? அந்த ரத்தம் அடையாளமா இருக்கிற அந்த வீடுகளுக்கு உள்ள சங்கார தூதன் வர முடியாதபடிக்கு அவன் கடந்து போகிறாராம். அப்போ இன்றைக்கு அவருடைய ரத்தம் நம்மேல் தெளிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. நம் வீடுகளில் அவருடைய ரத்தம் தெளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால், அந்த ரத்தம் இது நம்ம விசுவாசிக்கும் போதுதான் இந்த 2 ரெல்ம்லயும் இது அடையாளமாய் காணப்படும். இத ஏதோ நீங்க நாலேட்ஜ் அளவுல நீங்க கேட்டுட்டு போனீங்கன்னா, அதுல பிரயோஜனம் இல்ல. நீங்க அத விசுவாசிக்கணும். என் மேல, என் குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவர் மேல, என் வீடுகள் மேல அந்த ரத்தம் தெளிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இது அடையாளமாய் பரலோகத்துக்கும் இது அடையாளமாய் இருக்கிறது. பாதாளத்துக்கும் இது அடையாளமாய் இருக்கிறது. அப்போ அந்த எந்த அந்த இது இந்த ரத்தம் எங்க மேல தெளிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறபடியினாலே, எங்க குடும்பங்களுக்குள்ள எந்த சங்காரமும் வராது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், "வாதை உன் கூடாரத்தை அணுகாது. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது." உன்னதமானவருடைய மறைவுல நம்ம இருக்கிறோம். அவருடைய நிழலுக்குள்ள இருக்கிறோம். அவருடைய ரத்தத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். அப்போ யார் நமக்கு எதிராய் வர முடியும்? அந்த ரத்தம் உங்களுக்கு அடையாளமா இருக்கும்னு சொல்லி, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துக்கு அவ்வளோ பவர் இருக்கும்னா, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நம்மேல், நம் குடும்பங்கள் மேல், நம் வீடுகள் மேல் அது தெளிக்கப்பட்டிருக்கிறத நீங்க எந்த அளவுக்கு அத பிக்சரைஸ் பண்ணி அத உண்மையாய் விசுவாசிக்கிறீங்களோ, அப்பதான் நீங்க விசுவாசிக்கிறபடியே உங்களுக்கு அது ஆகும். அந்த அந்த நீங்க விசுவாசிக்கும் பொழுதுதான் இந்த 2 ரெல்முமே அது வேலை செய்யும். நீங்க விசுவாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது பாதாள உலகம் நடுங்கும். உங்கள பார்க்கும்போது, உங்க குடும்பத்த பார்க்கும் பொழுது, அது உங்க எல்லைக்குள்ளே வராதபடி விலகி போகும். இல்ல உலகத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது நடக்கு. இது எனக்கு செய்வன செஞ்சுட்டாங்க. எனக்கு அத செஞ்சுட்டாங்க, இத செஞ்சுட்டாங்க. இதையே திங்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, பாதாள உலகம் அதை நமக்கு கொண்டு வரதான் செய்யும். என்ன வந்தாலும் என் குடும்பத்துக்குள்ள எதுவும் வர முடியாது. ஏன்னா, அவருடைய ரத்தத்துக்குள்ளே நான் இருக்கிறேன் என்கிற மனசாட்சியை உடையவன். அந்த அந்த அதாவது இந்த அடையாளம் நம்ம மேல போடப்பட்டிருக்கு. இத நம்ம உணரும் பொழுது லிட்ரலா அன்றைக்கு பிசிக்கலா அந்த ரத்தத்த பூசுனாங்க. இன்னைக்கு நம்முடைய இருதயத்துல அந்த ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு நம்மேல் அந்த ரத்தம் தெளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதை நம்ம உணர்வு பூர்வமாய் உணரும் பொழுது, நமக்கு அந்த ரத்தம் அடையாளமாக இருக்கிறது. அந்த ரத்தத்தை தாண்டி நம்மை தாக்குவதற்கு எதுவும் வர முடியாது என்பதுதான் நிஜம், சத்தியம். அப்போ இப்படிப்பட்ட ரத்தத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு அப்போ மரணமே வராதா அப்படின்னா, நம்மை விரும்புகிற வரைக்கும் அதுதான் சங்கீதம் 91ல நம்ம திருப்தியாகிற வரைக்கும் நமக்கு ஆயுசு நாட்களை தேவன் கொடுக்கிறார். இது அவரவருடைய சாய்ஸ். ஆனா இன்னைக்கு நம்ம எதை யோசித்துக் கொண்டிருக்கிறோம், எதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம், எதை பேசிக் கொண்டிருக்கிறோம், எல்லாமே வார்த்தைக்கு எதிரான சிந்தனைகள். ஏதோ ஒரு வசனத்துல மோசே எழுதிட்டாருங்கிறதுக்காக 70 வருஷம், 80 வருஷம், 70 வருஷம், 80 இதையே ஓட்டிட்டு இருக்கோம். ஆனா உண்மையா ஆண்டவர் மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 120 வருஷம்னு ஆதியாமத்துல சொல்றாரு. நோவா காலத்துக்கு பிறகு. அத கூட ரீச் பண்றதுக்கு இப்போ நம்மளால முடியல. காரணம் என்னன்னா, இந்த வேர்ல்டு சிஸ்டமும், இந்த வார்த்தைக்கு விரோதமாய் நம்ம எண்ணுகிற எண்ணங்கள். நம்ம எத அக்செப்ட் பண்றோமோ, அதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்கும். இது எனக்குரியது அல்லங்கிறத நம்ம புறக்கணித்து தள்ளுகிறோமோ, அது நம்ம வாழ்க்கையில நடக்காது. வசனம் சொல்லுது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய்
திரும்ப உன் வயது வால வயது போல ஆகுறது. தாவீது எழுதி வச்சிருக்கிறாரு. அந்த காலத்திலேயே அவருக்கு வெளிப்பாடு கிடைச்சிருச்சு. அப்ப அக்கிரமங்களை மன்னிச்சு நோய்கள் எல்லாம் அவர் குணமாக்கி அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தின் மூலம் இதெல்லாம் நமக்கு நடக்குதுன்னா நம்முடைய வயதும் என்ன செய்தா வால வயது போல ஆகுதா. இதெல்லாம் அந்த பழைய உடன்படிக்கையில அவங்க என்ஜாய் பண்றாங்க இந்த ஆசீர்வாதத்தை. காலேப் சொல்றான் 80 வயதுல எனக்கு 40 வயதுல இருந்த அதே பலன் எனக்கு இருக்கு. மோசேயினுடைய பலன் குறையவே இல்ல. அவனுடைய கண் பார்வையில வெளிச்சம் குறையவே இல்ல. ஆனா இன்னைக்கு நம்ம நம்ம நான் உட்படதான் சொல்றேன். நமக்கு 40 வயசு ஆனா இது, 50 வயசு ஆனா இது, 60 வயசுல இது வரும். இதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்றோம். இந்த வேர்ல்டு சிஸ்டம் நம்ம அக்செப்ட் பண்ணும்போது அது தானா நமக்கு என்ன செய்யுது? அது உள்ள வந்துருது. இதை எதிர்த்து எவன் ஒருவன், நான் அவருடைய ரத்தத்துக்குள்ள இருக்கிறேன், என்னை முற்றிலுமாய் அவர் மன்னித்திருக்கிறார், என் நோய்களை அவர் குணமாக்கி இருக்கிறார், என் பிராணனை அவர் அழிவுக்கு விலக்கி மீட்டிருக்கிறார் அப்படிங்கிறத எவன் உணர்கிறானோ அவன் தேவனிடத்துல நெருக்கமாய் இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ளலாம். அவன் மேல ரத்தம் தெளிக்கப்படுகிறதை அவன் உணர்கிறவனாய் இருக்கிறான். இந்த உணர்வை பெறாதவர்கள் மேலதான் பாதாளம் என்ன செய்யுது? அதனுடைய காரியத்தை அவ வெளிப்படு. பாதாளத்துக்கு அவன் அதிகாரத்தை அவன் தான் கொடுக்கிறான். தேவன் கொடுக்கல. அவனுடைய துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் அவர் உறிஞ்சு எடுத்துட்டாரு. ஆனா இந்த பிசாசுக்கு, இந்த சத்ருவானவனுக்கு அதிகாரம் கொடுக்கிறது யாரு? மனிதன் தான். இதெல்லாம் எனக்கு இப்படி இருக்கு, இப்படி நடந்துருமோ, இப்படி செய்யறாங்களே, இப்படி நடந்துருமோ அப்படின்னு நினைக்கும் போதே நம்ம அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்துறோம். நம்ம வாழ்க்கையில, என் வாழ்க்கையில நீ எதை வேணாலும் வந்து செய்யலாம் அப்படின்னு அவனுக்கு அதிகாரத்தை நாம் தான் கொடுக்கிறோம். இன்னைக்கு இந்த உணர்வு பூர்வமாய் அவருடைய ரத்தத்துக்குள்ள நான் இருக்கிறேங்கிறத நம்ம ஆழமாய் அதை உணர 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 நீங்க விடுதலைகளை நிச்சயமாய் பார்ப்பீர்கள். நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இன்றைக்கு இங்க இருக்கிற நாங்க எல்லாரும், எங்களுடைய குடும்பம், எங்க குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவருடைய நபர்கள் மேல உம்முடைய ரத்தம் தெளிக்கப்படுகிறதை நாங்கள் பேசுகிறோம் அப்பா. ஆபேலினுடைய ரத்தம் பேசுகிறதை பார்க்கிலும் உங்க ரத்தம் நன்மையானவைகளை எங்களுக்காக பேசிக் கொண்டிருக்கிறது. நாங்க ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போதும் எங்களுக்காக உங்க ரத்தம் நன்மைய மாத்திரமே பேசிக் கொண்டிருக்கிறதை நாங்கள் அறிகிறோம் அப்பா. அது ஒரு நாள் எங்களுக்கு விரோதமாய் பழிவாங்குதலை பேசாத ரத்தம், அன்பின் ரத்தம். அது அன்பை மட்டுமே எங்களுக்காக பேசிக் கொண்டிருக்கிறதப்பா. இந்த ரத்தத்துக்குள்ள நாங்க மூடி மறைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிறதை நாங்கள் இன்றைக்கு ஆழமாய் உணர்கிறோம் அப்பா. அன்னைக்கு ஆட்டுக்குட்டி ரத்தம் பூசப்பட்ட வீடுகளுக்குள்ளேயே சங்காரதூதன் வர முடியலனா, இன்றைக்கு நாங்களும் எங்கள் குடும்பங்களும் உம்முடைய ரத்தத்துக்குள்ள இருக்கிறோம்ப்பா. எங்களுடைய உடைமைகள், எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீர் உம்முடைய ரத்தத்துக்குள்ள மறைத்து வைத்திருக்கிறீர் அப்பா. எதுவும் எங்களுக்குள்ள நுழைய முடியாதுப்பா. ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாதுன்னு நீங்க சொல்லி இருக்கிறீங்கப்பா. இதெல்லாம் இன்றைக்கு நாங்க அப்படியே பாக்குறோம். உங்க ரத்தம் எங்க மேல தெளிக்கப்படுகிறதையும், எங்க குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவர் மேலயும் உங்க ரத்தம் தெளிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறதையும் நாங்க பார்க்கிறோம். எங்க வீடுகள்ல, நிலைக்கால்கள்ல உங்க ரத்தம் தெளிக்கப்படுகிறத நாங்க பார்க்கிறோம் அப்பா. இது எங்களுக்கு அடையாளமாய் பரலோகத்துல இருக்குதுப்பா. பாதாள உலகமும் இதை பார்த்து நடுங்குகிறதப்பா. இன்றோடு எங்க குடும்பங்களுக்கு விரோதமாய் வந்த எல்லா சத்ருவின் திட்டங்களும் முறியடிக்கப்படுகிறதை நாங்கள் பேசுகிறோம் அப்பா. அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்க அன்பை நாங்க இன்னும் உணரவும், உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படியவும் தகப்பனே நீர் கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கரங்களிலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கேட்ட விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் 100 மடங்கு ஒவ்வொருவருக்குள்ளும் பலன் தரும்படி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படியே நீர் செய்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். உடைய கரங்களிலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.